நீ கொடுக்குற கேரண்டில தான் நான் இறங்குறேன். ஹோட்டல்ல ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நான் போட்ட முதல் அண்ணா பைசால இருந்து எனக்கு வந்துடணும். ஓகேவா? என்னங்க, அடுத்தவங்க கிட்ட கூட இந்த மாதிரி காரியத்தை யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்க என்னடானா சொந்த தம்பிக்கிட்டே வட்டி அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன தென்ன என்ன பேசுற நீ? நான் என்னமோ பிசினஸ்க்கு பணம் கொடுக்கறேன், லாபத்துல பங்கு கொடுறான்னு கேட்ட மாதிரில சொல்ற. அவன் தேவை கேட்கறான், அதுல எனக்கு எல்லாம் லாபம்னு பாக்குறேன். இப்போ இவன் வட்டிக்கு வெளியே போய் பணம் வாங்குறான்னு வச்சுக்கோ, அங்க வட்டி கொடுக்கணும்ல. வெளில எவனுக்கோ கொடுக்கற வட்டி எனக்கு கொடுக்க போறான், அதுல என்ன தப்பு? ஏங்க பண விஷயத்துல இப்படி பேயா அலையறீங்க? நாளைக்கு இந்த பண விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்க. தம்பி கிட்ட போய் வட்டி அதுன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. நல்லா சொன்ன தேன்மொழி. டேய், ஏண்டா பணம் பணம் பணம்னு அதுலயே குறியா இருக்கீங்க? இந்த வீட்ல உங்க தம்பின்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் போய் இவ்வளவு நாளாச்சே. அவன் எந்த ஊர்ல இருக்கான் என்னன்னு அவனை தேடணும், ஏதாவது பண்ணணும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களாடா? அம்மா, வெளியே போற இடத்துல எல்லாம் விசாரிச்சுட்டு தாமா இருக்கேன். தகவல் எதுவும் தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட நாங்க எதுவும் சொல்லல. நீங்க தைரியமா இருங்கம்மா. என்னதான் பண்ண போறீங்களோ தெரியல. பெத்தவளுக்கு தாண்டா பிள்ளையோட அருமை தெரியும். உங்களுக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? என் பிள்ளை எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ கடவுளே. ஹலோ. அக்கா அக்கா, ஒரு முக்கியமான விஷயம்க்கா. விஷயம் முக்கியம் இல்லைன்னா நீ ஃபோன் பண்ண மாட்டியே. என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, அனிதாவும் ஜெயவேலுவும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி? அனிதாவோட அம்மா இங்க அண்ணாச்சிய பார்க்க வந்திருந்தா. சம்மந்தி ஒன்னாயிட்டாங்களா? அதெல்லாம் இல்லக்கா, அந்த சின்னதுரை இன்னும் வரப்பாதான் இருக்கான். அந்த பொம்பளை கூட அவனுக்கு தெரியாம தான் வந்துதான். தெரியாம வர்ற அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம் அங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அவளுக்கு மகளை பார்க்கணும், இருக்க முடியலையா, அதான் வந்தா. இருக்காத பின்ன, பாவம் பெத்தவளாச்சே. அதான்க்கா, அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு போக வந்திருந்தா. அதுக்கு அண்ணாச்சி என்ன பதில் சொன்னாரு? இவங்களும் தெரியாதுன்னு சொன்ன உடனே சக்தி தானே அவங்கள அனுப்பி வச்சா, அவகிட்டயே போய் கேக்குறேன்னு அட்ரஸ் வாங்கிட்டு போயிட்டாக்கா. போனவ சக்திய பார்த்துட்டு போன் பண்ணி இவங்களுக்கு தகவலும் சொல்லிட்டா. ஜெயவேலுவும் அனிதாவும் எங்க இருக்காங்களா? அத சொல்ல மாட்டேன்னுட்டாளாங்கா. ஆனா அவதான் அவங்க 2 பேரையும் எங்கேயோ அனுப்பி வச்சேங்கிறத ஒத்துக்கிட்டாளாங்கா. அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல மாட்டேன்னுட்டாளா. சக்தி சக்தி சக்தி, யாருடி அந்த சக்தி? எதுக்கா இங்க வந்திருக்கா? ஏன் இப்படி எல்லாம் பண்றா? எதுவுமே புரிய மாட்டேங்குதே. அக்கா, இப்ப நமக்கு அதுவா முக்கியம்? அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு சின்ன உதவி கேட்கணும்க்கா. என்ன சொல்லு. அக்கா, நீங்க சொல்ல போற பதில்ல தான் என் பொண்ணோட எதிர்காலமே இருக்குக்கா. அன்னைக்கு என்னமோ உன் பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு சொன்ன, இப்ப என்ன ஆச்சு உனக்கு? உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கியா? இல்லக்கா, அதே ஜெயவேலு தான் மாப்பிள்ளை. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயி போச்சே. உன் பொண்ணு என்ன 2ஆம் தரமா கட்டி கொடுக்க போறியா? ஒரு வகையில பார்த்தா அதுவும் சரிதான்க்கா. 2ஆம் தரமா ஆனாலும் ஜெயவேலு இருக்க போறது என்னமோ ஒரு பொண்டாட்டி கூட தான். ஐயோ கோமலவல்லி, நீ எப்ப போன் பண்ணாலும் புதிர் போட்டே பேசுற. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியற மாதிரி விளக்கமா பேசு. அக்கா, அனிதா சக்திக்கு தெரிஞ்சவங்க இடத்துல தான் இருக்கா. அது எங்கன்னு தெரிஞ்சு அவளோட கதையை முடிச்சிட்டா ஜெயவேலு ஃப்ரீ ஆயிடுவான் இல்ல? என்ன கொஞ்ச நாளைக்கு அழுதுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அண்ணாச்சி பேசி ஈஸி அவனை சரி பண்ணிட்டு என் பொண்ண அவனுக்கு கட்டி வச்சிடுவாருல்ல. அதனால அதனால அக்கா, நீங்க
எப்படியாவது அந்த அனிதாவை காலி பண்ணிட்டீங்கன்னா என் பொண்ணுக்கு இழந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைச்ச மாதிரி ஆயிடும்லக்கா. ஓ, இதான் நீ கேட்ட சின்ன உதவியா? ஆமாக்கா, எப்படியாவது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பார்த்து பண்ணுங்கக்கா. சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கறேன். அத்தை, யார் அத்தை போன்ல? கோமலவள்ளி. என்னவா? அவ பொண்ண ஜெயவேலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, அதுக்கு அந்த அனிதாவை போட்டு தள்ள சொல்றா. ஐயோ அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. ஏற்கனவே கோமலவல்லி பேச்ச கேட்டு அவ பொண்ணுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணி ஜெயவேலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம அத்தனையும் தண்டமா போச்சு. இப்ப என்னடான்னா ஜெயவேலு கல்யாணம் பண்ண பொண்ண கொலை பண்ணிட்டு அவ பொண்ண ஜெயவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாளே. அத்தை, கோமலவல்லி பேச்ச கேட்டு கொலைகளை பண்ணிடாதீங்க அத்தை. அப்புறம் நீங்க காலம் பூரா ஜெயில தான் இருக்கணும். மாப்பிள, விஷயம் புரியாம முட்டாள்தனமா பேசாதீங்க. ஏற்கனவே என் புள்ள அழகுதர கொலை விஷயத்துல கொலைகாரனை கண்டுபிடிக்காததுனால அண்ணாச்சி தப்பிச்சிட்டாரு. ஆனா இந்த முறை அண்ணாச்சியால தப்பிக்க முடியாது. அது எப்படி அத்தை அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நான் அனுப்புற ஆளு கச்சிதமா கொலைய பண்ணிட்டு அவனே ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆயிடுவான். ஐயோ, என்னத்த சொல்றீங்க? கொலை பண்ணவன் இந்த கொலையை செய்ய சொன்னதே அண்ணாச்சிதான். அவர் கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கொலையை செஞ்சேன்னு அவனே சரண்டர் ஆயிடுவான். நீங்க பண்ற ஐடியாவெல்லாம் ஓகே தான், ஆனா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அத்தை. உங்க பசங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு யாரும் இல்ல. என்னையும் நீங்க இந்த வீட்டுல கோமாளி மாதிரி நடத்துறீங்க. அதனாலதான் அத்தை சொல்றேன், அந்த கோமலவல்லி பேச்ச கேட்டு தனியா மாட்டிக்காதீங்க அத்தை. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, எனக்கு ஒன்னும் ஆகாது. அந்த அண்ணாச்சியை பழி வாங்கறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீங்க போங்க. ஏய், என்ன சார்? எங்கடா அந்த சக்தி? தெரில சார். எங்க போயிருக்கா? அவங்க இங்கிருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். உண்மையிலேயே தெரியாது? தெரியாதுன்னு சொல்றேன்ல சார். அம்சே, அம்சா, அம்சவேணி, புட்டு, புட்டு, புட்டு. என்னங்க? ஏய், ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க? இப்படி உட்காரு. ஆமா, என்னமோ உங்க அத்தை வீட்டுல அவன் உஸ்கு இவன் உஸ்குன்னு சொன்னீங்க. ஆனா அப்படி ஒண்ணும் ஆன மாதிரி தெரியலையே. புட்டு, முட்டை வச்சோன்னையே குஞ்சு பொறிச்சிராதிரி. பொறுமையா அடகாத்ததுக்கு அப்புறம் தான் குஞ்சு வெளியில வரும். சொத்துன்னா சொத்து உடனே வந்துராதிரி. பொறுமையா இருந்துதான் காய நகர்த்தணும். இப்ப நான் சொல்ற விஷயத்த நீ அப்படியே புட்டு புட்டு செய்யணும், சரியா? சொல்லுங்க.
இப்ப நான் சொன்ன விஷயத்த அப்படியே அவனுக்கு போன்ல சொல்லு. ம். வேற எதுவும் செக் பேலன்ஸ் இல்ல? ஒரு நிமிஷம். ஹலோ, மிஸ்டர் கதிர்வேலுங்களா? ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் என்ன சொல்ல போறேங்கிறது தான் முக்கியம். கவனமா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. வானமே எல்லை கம்பெனில நீங்க முதலீடு பண்ணீங்களா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? பொறுமையா கேளுங்க. உங்க அக்கவுண்ட் நம்பர் 5393. போட்ட அமௌண்ட் 10 லட்சம். 4 மாசமா வட்டி வரல, சரிதானே? ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு தெரியாத விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க. அந்த கம்பெனியோட எம்டி யாருன்னு தெரியுமா? ராஜான்னு சொன்னாங்க. பாவி பசங்க, பாதி பேரை சொல்லி உங்களை ஏமாத்திருக்காங்க. முழு பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். அவரு பேரு ராஜதுரை, நாகவள்ளியோட மகன் ராஜதுரை. உண்மையா சொல்றீங்க? உண்மையா பொய்யான்னு நாளைக்கு நீங்களே போய் நேர்ல தெரிஞ்சுக்கங்க. அதுவும் நாளைக்கே போயிடுங்க. தள்ளி போட்டீங்கன்னா அவன் தப்பிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்க தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். போங்க, போய் சீக்கிரமா பாருங்க. போய் பணத்தை காப்பாத்துற வழிய பாருங்க. உங்க நன்மைக்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, முதல்ல உங்க பணத்தை போய் காப்பாத்திக்கங்க. ஹலோ 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 ஹலோ. சக்தி நில்லு. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க எது கேக்குறீங்க? என்ன கிண்டலா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அங்க வந்து எங்க குடும்பத்தையும் ஒரு குழப்பம் பண்ணிட்டு வந்துட்ட. இப்ப யாரோட குடியை கெடுக்கலான்னு இங்க இருக்க? இத பாருங்க, என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க. வீட்டுல வேலைக்காரியா இருக்கும்போது இருந்த இடம் தெரியாம இருந்துட்டு இப்ப வெளியே வந்துட்டோங்கிற திமிர்ல பேசுற. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஜெயவேலுவ நீ எங்க அமைச்சிருக்க அது தெரியணும். நான் தான் அமிச்சேன்னு யார் சொன்னாங்க? யார் சொன்னா உனக்கு எதுக்கு? இப்ப அவங்க எங்க இருக்காங்க அதை மட்டும் சொல்லு. சொல்ல முடியாது. இப்ப நீ சொல்லலன்னா உன்னை சும்மா விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க என்ன செஞ்சாலும் என்னால சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்? சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அத பத்தி உனக்கு என்ன கவலை? அப்படி கவலை இல்லைன்னா நான் இதுல தலையிட்டு இருக்கவே மாட்டேன். நீ தலையிட்டதுனாலதான் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. தப்பா சொல்றீங்க. நான் தலையிடாம இருந்திருந்தாதான் நிலைமை தலைகீழா மாறி இருக்கும். என்ன சொல்ற நீ? ஆமா, நான் தலையிட்டதுனாலதான் அவங்களும் நல்லா இருக்காங்க, நீங்களும் நல்லவரா இருக்கீங்க. ஒன்னும் கெட்டு போயிடலையே. யார் சொன்னா? அம்மா சாப்பிடாம எந்த நேரமும் அழுதுட்டு இருக்கிற கொடுமையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் பண்ண கையோட உங்க வீட்டுக்கு வந்தாங்களே, அப்பவே பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கலாமே. இல்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் அனிதா வீட்டுல போராட்டம் பண்ணாரே உங்க தம்பி ஜெயவேல், அப்பவே போய் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே. அப்பெல்லாம் அம்மா
அழாமையா இருந்திருப்பாங்க. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப சாவகாசமா வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் மத்தவங்க வீட்டு பிரச்சனையில தலையிடுற? ஏதோ பொண்ணா போயிட்டேன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன். பாரு சக்தி, கடைசியா கேக்குறேன், உன்னால சொல்ல முடியுமா முடியாதா? என்னால சொல்ல முடியாது. உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற திமிர்ல பேசுறல்ல? சீக்கிரத்திலே உன்னை இந்த ஊரை விட்டு துரத்தாம விட மாட்டேன். டேய் நில்லு. எதுக்கு இப்படி குட்டி போட்ட போன மாதிரி சுத்திட்டு இருக்க? காலையில போன் வந்ததுல இருந்தே டென்ஷனா இருக்க. யாரா போன்ல? அவ யாருன்னு தெரியலடா. என்ன ராங் நம்பரா? இல்ல இல்ல. என்னடா குழப்புற? யார் அவ? டேய், அவ யாருங்கிறது முக்கியம் இல்லடா. ஆனா அவ போன்ல சொன்ன விஷயத்த கேட்டதுல இருந்து பயங்கர டென்ஷனா இருக்கேன்டா. என்ன சொல்ற? ஆமாடா, அந்த கம்பெனி ராஜதுரை கம்பெனியா? என்னடா சொல்ற? இதை தாண்டா அவ போன்ல சொன்னான். அதே இல்லாம அந்த கம்பெனி வேற மூட போறாங்க. நம்புற மாதிரி சொல்றா? ஆமாடா, ஏற்கனவே இதே மாதிரி பிசினஸ் பல ஊர்ல பல பேர்ல செஞ்சு நிறைய பணத்தை கலெக்ஷன் பண்ணி கம்பெனி மூட்டு வந்திருக்காங்கடா. ஐயோ, இது தெரிஞ்சுதான் பணம் போட்டவங்க எல்லாம் பணத்தை திருப்பி கொடுன்னு டெய்லி கம்பெனில போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்களாம். இது போலீஸ் கேஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாடா. என்னடா இது? 2 நாள் முன்னாடி தான் அந்த பணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். சொல்லி வச்ச மாதிரி போன் வந்திருக்கு. ஆமாடா, ஆனா இந்த விஷயம் மட்டும் வீட்டுல தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடண்டா. இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதெல்லாம் வேண்டான்னு. இல்லடா, நானும் கேட்டேனே. அந்த பிசினஸ் பத்தி ஒரு விஷயம் நுணுக்கமா கேட்டேன். எல்லாத்தையும் சொன்னாங்க. ரொம்ப அழகா பேசினாங்கடா. அத நம்பி தான் நான் பணத்தையே போட்டேன். டே, இந்த மாதிரி உள்ளவங்கலாம் நல்லா அழகா தான்டா பேசுவாங்க. 10,000 ரூபா போட்டு 10 பேரை ஜாயின் பண்ணி விட்டா 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, திடீர்னு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அதுல ஒருத்தன் எல்லாரும் முன்னாடியும் வந்து கதையா சொல்லுவான் பாரு. கோட்டு சூட்டு டை கட்டிட்டு மைனர் செயின் பிரேஸ்லெட்டுன்னு ரொம்ப கலக்கலா இருப்பான். அவன் வந்து நின்னதும் பேச்சே வராத மாதிரி அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் சொல்லுவான் பாரு, நான் ஒரு காலத்துல வீட்டு வாடகையே தர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வேலை போயிடுச்சா, அப்புறம் என்ன செய்ய? வருமானம் இல்லை, பசங்களுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, வாடகையும் தர முடியல. சாப்பாட்டுக்கே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட 200-300 வாங்கி செலவு பண்ணிட்டு இருந்தேன். அவங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் கொடுப்பாங்க? வீட்டில் சாப்பாடு இல்லாம குழந்தைங்க பட்டினியா கிடக்கிறப்போ எவங்கிட்டயாவது 100 ரூபா கொடுறான்னு கடனா கேட்பேன். அவன் 1000 ரூபாய்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு 50 ரூபா கொடுப்பான். எல்லாம் என் நேரம்னு நினைச்சுக்குவேன். அந்த சமயத்துல திடீர்னு ஒரு நண்பரை பார்த்தேன். அவர்தான் இந்த பிசினஸை பத்தி சொன்னாரு. இதுல சேர்ந்து பிச்சைக்காரனா இருந்தனா கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு சொல்லுவான். அதை நம்பி நம்ம மக்களும் பணத்தை கொண்டு போய் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை சொன்னவன் மறுநாள் காலையில டீ கடைக்காரங்கிட்ட கடன் கட்டி நிப்பான். டேய், உன்னை விட போன்ல பேசின அவளே மேல்டா. ஏன்? கம்பெனி மூடுறதுக்கு முன்னாடியே வந்து பணத்தை வசூல் பண்ணுங்கன்னு சொன்னான். ஆனா நீ என்னமோ 10 லட்சம் போன மாதிரி பேசிட்டு இருக்க. டேய் கிறுக்கா, நாட்டு நடப்பு என்னன்னு சொல்ல வந்தேன்டா. இதுக்கெல்லாம் பயப்படாத. ராஜதுரை எங்கேயும் போக மாட்டான், போகவும் முடியாது. ஏன்னா சொந்த வீடு தியேட்டர்னு சொத்து பத்து நிறைய இருக்குது. அத்தனையும் விட்டு ஓடிடுவான்ற. அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி அவன் வீட்டுல தான் இருக்கா. பிரச்சனைன்னு வரும்போது தகவல் வரும், சொல்லாமலா இருப்பா? 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணு. இதுக்கெல்லாம் பயப்படாத. சரி, நாளைக்கு நான் போய் பார்க்கறேன். ஏண்டா, நீயாவது போய் அப்பப்ப அங்க பாத்துருக்கலாம்ல. நான் ஏன்டா பார்க்கணும்? முதல் போட்ட உனக்கு தான் அக்கறை இருக்கணும். 2 மாசம் பணம் வரலன்னதும் உன்னை போய் பார்க்க சொன்னேன். நீ போய் பாத்தியா? இவ்வளவு நாள் பொறுத்தீங்க. இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு
மொத்த கமிஷனும் ஒரே செக்கா போட்டு கொடுக்கறதா சொன்னாங்க. அதுவும் அவங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் வர சொன்னாங்க. சரி, பொறுத்தது பொறுத்த, இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்க, அதுக்கப்புறம் நீயே முடிவு எடுத்துக்க.